குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது ஈஸியான ஹெல்த்தியான ஒரு மார்னிங் டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க ஹெல்த்தியான ஈஸியான மார்னிங் டிஃபன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மரவள்ளி கிழங்கை நல்லா கழுவிட்டு எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். இது ஒரு 300 கிராம் இருக்கும். இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு மேலே இருக்க தோலை எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்துடலாம். இதே போல் மேலே இருக்க தோலை எல்லாத்தையும் சீவி எடுத்துருங்க. இப்போ நான் மரவள்ளி கிழங்கு மேலே இருக்க எல்லாத்தையும் தோலை எல்லாத்தையும் சீவிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதே போல் சீவறதுல சின்ன ஹோல் எது இருக்குன்னு பார்த்து அதில் மரவள்ளி கிழங்கை நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் சீவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மரவள்ளி கிழங்குல பால் இருக்கும், அதனால் அந்த பாலை எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். நம்மளுக்கு உதிரியான மரவள்ளி கிழங்கு தான் வேணும், அதனால் மரவள்ளி கிழங்குல இருக்க பாலை எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த பாலை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தேங்காய் பாலோடு சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் நல்லா பிழிஞ்சு உதிரியாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா மரவள்ளி கிழங்கையோ அதே போல் பால் எல்லாத்தையும் பிழிஞ்சு நான் உதிரியாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் நல்லா தூளாக பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா உதிரியாக இருக்கணும் நம்மளுக்கு மரவள்ளி கிழங்கு. இப்போ இந்த மரவள்ளி கிழங்குக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், இங்கே 3 டேபிள் ஸ்பூன் தேங்காவை நல்லா திருகி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரையை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம்னாக்கா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லா நெய்யை தடவி வச்சுருக்கேன். முதல்ல கொஞ்சமாக தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் துருவலுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மரவள்ளி கிழங்கு, அதை மேலே சேர்த்துக்கலாம். இதே போல் மரவள்ளி கிழங்கை மேலே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மரவள்ளி கிழங்குக்கு மேலேயும் நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்கணும். இப்போ இதை ஒரு இட்லி தட்டில் வச்சிடலாம். நீங்கள் கப்பில் இதே போல் செஞ்சு இட்லி தட்டில் வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இட்லியாவையும் இதை ரெடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு இட்லி தட்டில் நல்லா நெய்யை தடவிக்கோங்க. முதல்ல தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கோங்க. அதுக்கும் மேலேயும் தேங்காய் துருவலை நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய மரவள்ளி கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம வைக்கும்பொழுது நல்லா வெள்ளையாக இருந்த மரவள்ளி கிழங்கு வெந்ததுக்கு அப்புறம் கலர் மாறி வந்திருக்குது. இப்போ இது ஆறட்டுன்னு நம்ம அப்படியே இட்லி தட்டிலேருந்து எடுத்துடலாம். இப்போ ஆறிடுச்சு. நான் இட்லி தட்டில் இருந்தோம், நான் அந்த கப்பில் இருந்தோம் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மரவள்ளி கிழங்குல நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே சமயம் முடி உதிர்வதையும் இது தடுக்கும். டைஜஷனுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம வாரத்தில் ஒரு முறை இந்த மரவள்ளி கிழங்கை கண்டிப்பாக எடுத்துக்கலாம்.
எவ்வளோ சாஃப்டாக நம்மளுடைய இட்லி ரெடியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.